கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பிரசங்கித்தினுடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. வரலாற்றிலே நாம் திபேரிய ராயனை குறித்து வாசிக்கிறோம். அந்த திபேரிய ராயனை பற்றி அக்கால வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி வைத்தது, அவர் ஒரு பெரிய புகழ்மிக்க ராஜாவாக இருந்தார். அநேக சௌந்தரியங்களை அவர் சேர்த்து வைத்தார். அநேக மாளிகைகளை அவர் கட்டினார். அநேக இடங்களிலே அவர் போரிட்டு ஜெயம் எடுத்தார். ஆனாலும் அவருடைய இறுதி நாட்களிலே ஒரு பரிதபிக்கப்படத்தக்கது ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் தள்ளப்பட்டு மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய ராஜாவாகிய கிறிஸ்துவை பார்க்கும்போது அவருக்கு விரும்பத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவர் ஏழையின் கோலமாய் வந்தார். ஆனாலும் அவர்தான் உண்மையான வரலாற்று நாயகன். அவர் மூலமாகத்தான் ஒரு பெரிய ரட்சிப்பு, முழு உலகத்திற்குமே ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த தேவன் நம்முடைய தேவன். ஆகவே நாம் அப்படிப்பட்ட தேவனை தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு, எந்த தோல்வியை குறித்தும் நாம் துவண்டு போகாதபடிக்கு இந்த ராஜாவை நாம் பற்றி கொள்ளும் போது அவரோடு கூட நாம் வெற்றி பயணி செய்ய செல்லலாம். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.